பிள்ளைகள் விஷயம் அனுகூலம், புத்திர சந்தான பிராப்தம், சுபகாரிய பிராப்தம், திருமண பிராப்தம், தொழில் பிராப்தம். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். கல்யாண அமைப்பு, குடும்பத்தில் பிரச்சனை, வைஃபோட பிரச்சனை, புருஷனோட பிரச்சனைனா, மிதுனராசிக்காரர்கள் யாரேனும் தீய பழக்கங்கள் ஆல்கஹாலிக்காக இருந்ததுன்னா தயவு செய்து அதை விட்டுறணும். இல்லைனா அதுக்கான தண்டனை ரொம்ப மோசமானதாக இருக்கும். முக்கியமாக கல்யாணம் ஆகிடும், ஃபாரின் போயிடுவாங்க. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நினச்சி மன வருத்தப்படக்கூடிய சூழல், டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவாங்க. அப்போ உயரதிகாரிகள் சகோதரர்கள் அனுசரித்து போகணும். காலதாமதத்தை இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தவிர்க்கிறது நல்ல விஷயம். Presta Premium Women's Wear. Let your body love it. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மிதுனத்துக்கு தான் ஜென்ம குரு. மிதுனம் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த குரு பயிற்சியில். பிள்ளைகள் விஷயம் அனுகூலம், புத்திர சந்தான பிராப்தம், சுபகாரிய பிராப்தம், திருமண பிராப்தம், தொழில் பிராப்தம், வீடு கட்டுறது பிராப்தம், அதிகமாக இன்டீரியர் செய்யக்கூடிய பிராப்தம், நிறைய தடையான விஷயம்லாம் மாறும். சொத்து விற்க முடியலையே, சொத்து வாங்க முடியலையே, தொழில் ஆரம்பிக்க முடியலையே, புதிய இது பண்ண முடியலையே, சினிமா எடுக்க முடியலையே, அரசியலில் பேர் வாங்க முடியலையே, அரசியலில் சீட்டு கிடைக்கலையே, எல்லாம் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் ஹெல்த்து கோட்டை விட்டுருவீங்க. ஹெல்த்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மிதுனம் ஜென்மத்தில் குரு, 7க்கும் 10க்குரிய குரு. மிதுனத்துக்கு குரு பாதகம் என்பதை கணக்கில் எப்பவுமே வச்சுக்கணும். அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜென்மத்தில் குரு கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஃபுல் மாஸ்டர் செக்கப் போயிட்டு பக்கத்தில் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு குரு பயிற்சி திருக்கணிதப்படி 14ஆம் தேதி எடுத்தாலும் சரி, வாக்கியப்படி 11ஆம் தேதி எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு போய் கோயில் மாதிரி பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரே இடம் ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்குங்க. இடது பக்க தேக ஆரோக்கியம், தலை சம்பந்தப்பட்ட உபத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி மிதுனத்துக்கு எல்லாம் சுபிச்சம். ஜென்மகுரு யோகத்தை கொடுப்பார், குருமார்களை கொடுப்பார், நல்ல ஆசிரியரை கொடுப்பார், நல்ல தெய்வ வழிபாடுகளை கொடுப்பார், மனதில் நம்பிக்கை கொடுப்பார். சுபகாரியங்கள் குடும்பத்தில் டக்கு டக்குன்னு மிதுன ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதற்குண்டான அனுகூலத்தை கொடுப்பார். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். 10ல் இருக்கக்கூடிய சனியால் ஏற்பட்ட மன கஷ்டங்களெல்லாம் நீக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம குருவால் ஏற்படும். அதே போல் கல்யாண அமைப்பு, குடும்பத்தில் பிரச்சனை, வைஃபோட பிரச்சனை, புருஷனோட பிரச்சனைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாவே அவங்களுக்குள்ளே இருக்கிற ரொம்ப நாள் வருஷ பிரச்சனையெல்லாம் தீந்துருமா. கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட டக்குன்னு மாறிடுவாங்களாம். என் புருஷன் தானே, ஒன்றா சேர்ந்துருவாங்களாம். அதனால் கொஞ்சம் குடும்பத்தோடு திருப்பி ரீயூனியன் ஆகணும், ரீஜாயிண்ட் ஆகணும்னு நினச்சா இதெல்லாம் பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சக்ஸஸ் ஆவாங்க என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிதுனத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்ப நல்லது. ரொம்ப அளவுக்கு வைத்தீஸ்வரன் உங்களுக்கு சனியாலும் நன்மை தருவார், குருவாலையும் நன்மை தரும். மிதுனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உடம்புலேயே உட்காந்துருக்காரு. 5, 7, 9 பார்க்க போகிறார். கல்யாணம் பண்ணி வைப்பார், குழந்தை கொடுப்பார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு. மிதுனராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சனி கொடுக்கும் நற்பலன் இப்போ தான் சொன்னேன், பயங்கரமான பலன். இப்போ குரு கொடுக்கும் நற்பலனும் அதுதான். 5, 7, 9 பார்க்குறாங்க. ஒரே ஒரு பிரச்சனை, மிதுனராசிக்காரர்கள் யாரேனும் தீய பழக்கங்கள் ஆல்கஹாலிக்காக இருந்ததுன்னா தயவு செய்து அதை விட்டுறணும். இல்லைனா அதுக்கான தண்டனை ரொம்ப மோசமானதாக இருக்கும். குரு உடம்பில் உட்காரும் பொழுது உடல்நிலையை கெடுப்பார். உடம்பில் உட்காரக்கூடாது. குரு இருக்கும்போது உடல்நிலையை கெடுப்பார். உடல்நிலையை கெடுக்கக்கூடிய விஷமான பொருட்களை உடம்பில் எடுத்துட்டா அதுக்குரிய விலையை கொடுத்தே ஆகணும். அதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த சைனீஸ் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு மாதிரிலாம் திங்கிறது, வெந்து வேகாமல் சாப்பிட்ற ஸ்டைலுக்கு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அப்போ அந்த வயிறு கிட்னி பிரச்சனையுடையவர்கள் அதற்குரிய சிகிச்சைகளை மேற்கொள்ளணும். மற்றபடி 5 பார்க்குறார், 7 பார்க்குறார், முக்கியமாக கல்யாணம் ஆகிடும், ஃபாரின் போயிடுவாங்க. அதுலேயும் 2வது திருமணம் நிச்சயம் நடக்கும். அதாவது ஒரு திருமணம் முறிவு, மனமுறிவு அப்படின்னா 2வது திருமணம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். குரு உடம்புல உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லா படிப்பாங்க,
யாரும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. மாணவ மாணவியர்லாம் பிரமாதமாக படிப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ ஜென்ம குரு அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பண விரயங்கள், விரயகுரு வந்து பண விரயங்கள்லாம் கொடுத்துருச்சு. இப்போ ஜென்ம குருன்னும் போது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நினச்சி மன வருத்தப்படக்கூடிய சொல்லி டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எப்பயுமே ஏதோ ஒரு சிந்தனை இல்லாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதும், தியானம், யோகா அந்த மாதிரி பண்ணுறதும் நல்ல விஷயமா இருக்கும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாண்ட நிச்சயம் அவங்க எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணுன்ற கற்பனையில் வாழ்ந்தாவே அவங்க லைஃப் சக்ஸஸ் ஆயிடும். சூப்பர் சார். இப்போது வியாபாரிகளுக்கு எந்த விஷயத்திலும் பொறுமையாக இருக்கணும். பெரிதளவு முன்னேற்றம் இல்லைனாலும் தன்னுடைய வியாபாரத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. உத்தியோகஸ்தர்களுக்குன்னா உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரித்து போகணும். காலதாமதத்தை இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தவிர்க்கிறது நல்ல விஷயம். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலைமையை வந்து அனுசரித்து போகணும். யாரையும் நம்பக்கூடாது. சகாக்களை கவனமாக கையாளணும். மாணவர்கள் வந்து படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் சிதறலை தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கலைத்துறையினருக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சோ அதை கட்டியமாக பிடிச்சிக்கணும். அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை விட்டு வெளியே வரக்கூடாது. நிச்சயம் ஒரு நாள் முன்னேற்றம் உண்டுன்ற நம்பிக்கையில் இருக்கணும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா பூவரசன் குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து நரசிம்மர் ஆலயம் விழுப்புரம் பக்கத்தில். அந்த நரசிம்மரை போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். Presta Premium Women's Wear. Let your body love it. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.